ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீபகதன்னோந்தி பரசோதியா. நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது செப்டம்பர் மாதத்தினுடைய சிறப்பு யோக பலன்கள் உங்களுக்காக துல்லிதமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை. இதற்குரிய தமிழ் தேதி ஆவணி 15 முதல் புரட்டாசி 13 வரை. ஆக இந்த ஆவணி மாதமும் புரட்டாசி மாதம், அதாவது பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதப்படி 9வது மாதம் திரிகோண மாதம் என்று, அதாவது ஜாதக பலன்கள் திரிகோண ஸ்தானம். அதாவது திரிகோணம் என்பது உயர்ந்த ஸ்தானம். 1, 5, 9, 7 திரிகோணம். அதில் 9ஆம் இடம் என்பது திரிகோண ஸ்தானம். மிகப்பெரிய சொத்து சுகங்கள், பதவி யோகங்கள், செல்வ யோகங்கள், தெய்வ வலிமையோடு கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட 9வது மாதம் என்று சொல்லக்கூடியது. அதே போல தமிழ் மாதமும் ஆங்கில மாதமும் இரண்டும் அற்புதமாக ஜோதிட சாஸ்திரப்படி இணைந்தே பலன்கள் வருகிறது. இப்போ நீங்க வரிசையா என்னங்க, தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி, என்னாச்சு 9 ஆச்சா? அப்ப ஆவணியே புரட்டாசி சேர்ந்தது தான் அப்ப பலன்கள். அப்ப திரிகோண பலன்கள் அமைஞ்சிருது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப அந்த காலத்துல சாஸ்திர சம்பிரதாயம் ஆங்கில மாதமும் தமிழ் மாதமும் சாதாரண பலன்கள் அல்ல, இறைவன் போட்ட விதி இது. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப ஆங்கிலப்படி தையிலிருந்து பார்த்தாச்சுனால 9வது மாதம், அதாவது 1வது மாதம் 9ஆம் மாதம் ஜனவரி மாதத்துல தான் தையே பிறக்குது. பாருங்க, ஜனவரியில தை, நமக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஜனவரி மாதம் பிறக்குது. இப்போ 9ஆம் மாதம் என்பது அப்படியே பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வந்துடும், 9ஆம் மாதம். அப்ப திரிகோண பலன் இது. அப்ப திரிகோண பலன்ல உலகத்திற்கு ஒரு தெய்வ குழந்தை அவதரிக்கிற ஒரு மாதம். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ குழந்தையாக விநாயகர் சதுர்த்தி, அதாவது விநாயகர் பெருமான் அவதரித்த காலம். அப்ப எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வ குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நேரம். புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு ஒரு புத்திர பாக்கியம் பிறக்கக்கூடிய நேரம். அதே நேரம் புதிய தொழில் தொடங்குவதற்கு வியாபார விருத்தி ஆகக்கூடிய அந்த விநாயகர் சதுர்த்தி என்று, அதாவது செப்டம்பர் 14ஆம் தேதி வருது. புரிஞ்சுட்டீங்களா? செப்டம்பர் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. புரிஞ்சுட்டீங்களா? ஆக புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம், தொழில் விருத்தி அடையக்கூடியவர்கள் தொழில் விருத்தி, புதிய வியாபாரம் தொடங்கக்கூடியவருக்கு புதிய வியாபாரம் தொடங்கக்கூடிய அற்புதமான விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுகின்ற திரிகோண மாதம். ஆங்கிலத்திற்கும் தமிழுக்கும் சேர்ந்த அற்புதமான திரிகோண மாதம் என்று சொல்லப்படுகின்ற சரியான விளக்கம் இது. ஆக இது உங்களுக்கு ஒரு தெய்வ அனுகூலத்துடன் சித்தர்கள் சொன்ன முறைப்படி இங்கே பலன்கள் சொல்லப்படுகின்றன. பிரம்மனால் எழுதப்பட்டது உங்கள் தலையெழுத்து. ஆக பிரம்மன் எழுதப்பட்ட தலையெழுத்தை சித்தர்களும் முனிவர்களும் சொன்ன முறைப்படி உங்கள் தலையெழுத்து இங்கே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடம் என்பது இறைவனால் படைக்கப்பட்டது. பிரம்மன் உங்கள் தலையெழுத்தை எழுதியிருக்காரு. அதை ஜோதிடராகிய நாங்கள் சரியாக கணித்து உங்கள் எதிர்காலம், உங்களை முயற்சிகளும் வெற்றி பெறுமா, உங்கள் வியாபாரம் விருத்தி அடையுமா, உங்களுக்கு நல்ல பதவி யோகம் கிடைக்குமா, சொத்து சுகங்கள் கிடைக்குமா, புத்திர பாக்கியம் கிடைக்குமா, உங்கள் வளர்ச்சி நல்ல சிறந்த வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு முக்கியம், உங்களுடைய முன்னேற்றம் எங்களுக்கு முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் தொழில் விருத்திகள் எங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இது போன்ற துறையில் நீங்கள் அனைவருமே சிறந்த சாதனை புரிய வேண்டும். அதற்கு ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடராகிய நான் தவறாக இருக்க வேண்டும். ஆக பிரம்மன் போட்ட உங்க தலையெழுத்து, அதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். இது பொது பலன். செப்டம்பர் மாத பலன்கள். இந்த செப்டம்பர் மாத பலன்கள் இன்னைக்கு கடக ராசிக்கு பார்க்கப்போம். கடக ராசியினுடைய ஆச்சரியமான பலன்கள். எத்தனை சோதனைகள், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி அடையக்கூடிய மனோதைரியம், விடாமுயற்சி, ஒரு உலகத்துக்கெல்லாம்
ஒரு பிரமிக்கத்தக்க யோகம், ஆச்சரியப்படக்கூடிய யோகம். ஏனென்றால் கடகராசியில், அதாவது ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய காலம், அப்படி ஒரு சிறந்த காலம். அப்ப கடகராசி யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. ஆனா உங்களுடைய ஜாதகத்துல தசாபதி நல்லாம இருக்கும். ஆனா 90% ராஜகிரகங்கள், நல்ல பதவி யோகம், அரசாங்கம், அரசியல், நிர்வாக திறமை, பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் அனைத்தும் பெறுகின்ற ஒரு சிறந்த காலமாக அமைவிடும். அப்ப ஊர் விட்டு ஊர், தேசம் விட்டு தேசம் போய் முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த காலமும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. சொந்த மண்ணை விட்டு சிலருக்கு, அதாவது ஒரு இடத்த, ஒரு பூரிய சொத்தை இழந்து ஒரு சொத்து வாங்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். கடகராசிக்கு பூரிய சொத்து இழந்து ஒரு சொத்து வாங்கக்கூடிய நிலை கண்டிப்பாக ஏற்படும். ஒரு ஆலயத்தின் அருகில், ஒரு நீர்நிலை இருக்கக்கூடிய அதற்கு அருகில் நிச்சயமாக கடகராசிக்கு நல்ல வீடு அமையும், நல்ல சொத்து அமையும். ஏதோ பூரிய சொத்து, ஒரு சொத்தை இழந்து ஒரு சொத்து வாங்குவீங்க. நல்ல பதவி யோகம் இருக்கு, தொழில் யோகம் இருக்கு, வருமான முன்னேற்றம் இருக்கு, எதையும் சாதிக்கக்கூடிய திறமை இருக்கு, நிச்சயமாக உண்டு. சரி, அடுத்ததாக உங்களுக்கு தனஸ்தானத்தில் அரசியல் அரசாங்கத்துக்குரிய சூரியனாகப்பட்ட வலிமையோடு இருக்கிறார். தனஸ்தானம் எப்பொழுதுமே தனஸ்தானம் ரொம்ப வலிமையா இருக்கணும். தனஸ்தானம் கட்டக்கூடாது. தனஸ்தானத்துல வலிமையான கிரகம் இருந்து ஒரு சொத்தை வாங்கினா, தனஸ்தானத்துல வலிமையாக ஒரு கிரகம் இருந்து நீங்க ஒரு சொத்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணா, அதாவது கையில காசு இருக்கு, கொஞ்சம் கடன் வாங்க வேண்டியது வரும். சிலருக்கு கடன் எல்லாம் வாங்கலாம். அதாவது முதலீடு அதிகம், அதுல கொஞ்சம் கடன், இப்படிப்பட்ட சொத்துக்கள் நிச்சயமா வாங்கலாம். கையில் நிறைய முதலீடு, கொஞ்சம் பற்றாக்குறை விழுகும், கொஞ்சம் பற்றாக்குறை. புரிஞ்சுட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம். அதே நேரத்தில் உங்களுக்கு 3ஆம் இடம், முயற்சிகள், வியாபார முயற்சிகள், தொழில் முயற்சிகள், பதவி முன்னேற்றத்துக்கான முயற்சிகள், அனைத்து கம்யூனிகேஷன் அனைத்துமே மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய மீடியா தொழிலில் ஓன்னு புகழ் பெறக்கூடிய நிலை. சினிமா துறை, கலைத்துறை, மீடியா துறை அற்புதமா இருக்கு இந்த காலம். ஏன்னா புதனாகப்பட்டவன் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இன்னைக்கு ஆட்சி வருகின்ற, உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பில் உட்கார்ந்துருக்காரு. இப்போ தொடர்ந்து பாருங்க, கடகராசிக்கு சூரியன் 2ஆம் இடத்துல ஆட்சி, 3ஆம் இடத்துல புதன் ஆட்சி, 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி. 4ஆம் இடம் சுகஸ்தானம். பெண்களால் யோகம், மனைவியால் யோகம், சொத்துக்களால் யோகம், வாகனங்களால் யோகம் என்று சொல்லிக்கிட்டே போலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட சிறப்பு அமைப்புகள் இந்த செப்டம்பர் மாதம் அமைந்திருக்கின்றது கடகராசிக்கு. அதே நேரம் கடகராசி நேயர்களே, இது பொதுவான பலன். நிச்சயமாக சாதிப்பீர்கள், சாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது எந்த அளவுக்கு உண்மை என்பதை உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து கொள்ள வேண்டும். சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். என்ன பொறுத்தல் என்ன, ஜாதகத்தை இங்க பார்த்தாச்சுன்னா உங்க எதிர்காலம் தெளிவா இப்படித்தான் இதுல மாற்று கருத்தே இல்லை. நான் அப்படி ஒண்ணு நடக்கலையே. அப்ப ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒண்ணு உங்க ஜாதகம் தப்பா இருக்கு, இல்லாட்டி ஜோசியர் நான் தப்பா இருக்கணும். இதுதான் உண்மை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும்.